இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சின்ன ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன். நான் வந்து என்னதான் விஜய் ஃபேனா இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்துல யூடியூப் ஒரு வீடியோ பண்றோம், கண்டென்ட் கிரியேட் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா நான் வந்து இருக்கிற இதை தான் பேச முடியும். அதனால என்ன நடக்குது அப்படின்றத நான் சொல்ல போறேன். நான் விஜய் ஃபேன் தான், நான் ஒத்துக்கிறேன், நான் 100% விஜய் ஃபேன். பட் இருந்தாலும் யாருக்கோ சப்போர்ட் பண்ணிலாம் யாருக்கோ பேச போறது இல்லை. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், செப்டம்பர் 13ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 20ஆம் தேதி வரையும் விஜய் வந்து ஒவ்வொரு தொகுதின்னு சொல்ல முடியாது, ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டு மக்களை சந்திக்க போறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி வந்து முதல்ல வந்து திருச்சியில இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாரு, முடிக்க போறது வந்து மதுரையை முடிக்க போறான்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம விஜய்னா வந்து இந்த மக்கள் சந்திப்புல என்னென்னலாம் கவர்மெண்ட்ல ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி தான் போய் பெர்மிஷன் கேட்கிறாரு. கவர்மெண்ட்டும் வந்து ஸ்டார்டிங்ல பெர்மிஷன்லாம் கொடுக்காம ஒரு 23 ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து போட்டு கொடுத்துருந்தாங்க. அந்த 23 ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் நான் உங்களுக்கு வந்து சின்னதா ரொம்ப பேசினா வந்து ஒரு மாதிரி போர் அடிச்சிடும். ஸோ ஒரு லைன்ல வந்து அந்த 23 ரெஸ்ட்ரிக்ஷன் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். விஜயண்ணாக்கு மொத்தமா 23 கட்டுப்பாடுகள் வந்து விதிச்சிருக்காங்க. அதுல மேஜரான ஒண்ணுன்னா மொத்தமா 25 நிமிஷம் தான் பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா விஜய் போற காருக்கு முன்னாடியும் பின்னாடியும் 5 கார் மேல வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பட்டாசு வெடிக்க கூடாது, பார்க்கிங் அவங்களே வந்து ரெடி பண்ணிக்கணும். இது மாதிரி வந்து ஒரு 23 ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து போட்டிருக்காங்க. இதுல எனக்கு வந்து ஒன்னே மட்டும் உடன்பாடே கிடையாது. எதனால நான் இந்த ஒண்ணு மட்டும் உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்றேன்னா, நான் ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து சென்னை டு கொல்கத்தா ஹைவேல வந்துட்டு இருந்தேன். நம்ம வண்டி போயிட்டு இருக்கு, நான் பைக்ல தான் வரேன். ஆப்போசிட்ல வந்து இதே மாதிரி தான் கொஞ்சம் க்ரௌடா தான் இருந்துச்சு. இப்போ நம்ம தமிழகத்தின் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து போயிட்டு இருந்தாரு. அப்போ போகும்போது முன்னாடி 25 வாகனம், பின்னாடி 25 வாகனம் போயிட்டு இருந்தது. இதுக்கெல்லாம் வந்து பெர்மிஷன் இருக்கு. ஆனா ஸ்டாலின் ஐயாவுக்கு வந்த கூட்டத்தை விட விஜய்க்கு வந்து டபுள் மடங்கா ஓடும். டபுள் மடங்கு 10 மடங்கு அதிகமா வரும். அவங்களுக்கு மட்டும் முன்னாடி பின்னாடி வாகனம் போக கூடாதுன்னா அது என்ன ரூல்ஸ்னு எனக்கும் புரியல. இது எதனால இப்படி பண்றாங்கன்னு தெரியல. இந்த ஒரு நிபந்தனைகள் வந்து விஜய்க்கு மட்டும் தானா இல்ல மொத்தம் எல்லாருக்குமே அப்படின்றது எனக்கு சுத்தமா தெரியல. இதுல வந்து சில தளர்வுகள் வந்து கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் எனக்கு தோணுது. விஜய் வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் மக்களை வந்து மீட் பண்ண போறாரு. இதுல வந்து சில 200 ரூபாய் வாங்கிட்டு பேசுவாங்க இல்லைங்களா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா சனிக்கிழமை தான் ஸ்கூல் பசங்க வருவாங்க, சனிக்கிழமைனா ஸ்கூல் பசங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு கதறல் ஃபுல்லாவே கதறிட்டு இருக்காங்க. இதுல நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, டிவிகேவோட 2வது மாநில மாநாடு நடந்தது கூட வியாழக்கிழமை தான் நடந்தது. அப்பயுமே எவ்வளவு கூட்டம் வந்தது நீங்களும் பார்த்துருப்பீங்க. அப்போ வந்து கூட்டம்லாம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் லீவ் போட்டு வந்தாங்களா, இது எனக்கு புரியல. சரி, ஓகே, அது வெளியில இருந்து ஒரு அரசியல் வந்து ஒருத்தர் வராருன்னா, அவ்வளோ பெரிய இடத்துல இருந்து ஒருத்தர் விட்டு வராருன்னா கண்டிப்பா பயம் இருக்கதான் செய்யும், அதுக்கு எதிர்க்க தான் செய்வாங்க. அதெல்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாது. நம்ம தளபதி அண்ணா சொன்ன மாதிரி கரெக்டா நம்மளை எதிர்க்கிறாங்கன்னா நம்ம கரெக்டான ரூட்ல போறோன்றது கரெக்டா இருக்கு அப்படின்றதான். நீங்க வந்து விஜய் ஃபேனோ இல்ல அஜித் ஃபேனோ யாரு ஃபேனாவனா இருக்கலாம், பட் அரசியல் அப்படின்றப்போ நம்ம போடுற ஒரு ஓட்டு தான் நம்மளோட தலையெழுத்தை மாத்த போறது. தளபதி வருவாரு, வந்து மக்களை சந்திப்பாரு, அப்போ எல்லாமே தெரியும் தளபதி யாரு என்னன்றது. அது வரைக்கும் அதே சனிக்கிழமை வச்சப்போ ஸ்கூல் பசங்க வருவாங்க, அதனாலதான் சனிக்கிழமை வச்சிருக்காங்க அப்படின்லாம் சொல்றாங்க. நீங்க என்னதான் ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டாலும் என்னதான் தளபதியை தடுத்தாலும் யாராலையும் தடுக்க முடியாது. ஏன்னா மக்கள் வந்து மாற்றத்தை தேடிதான் போறாங்க. யாரும் வந்து மாற்றம்னா விஜயம் இல்ல, எந்த ஆக்டர் புதுசா வந்திருந்தாலும் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணதான் செய்வாங்க. இந்த அளவுக்கு கிரௌட் வரதா செய்யும். மக்கள் வந்து அடுத்த என்ன நடக்க போகுது அப்படின்றத வந்து ரொம்ப வந்து நிறைய பேர் வந்து ஒரு ஆர்வமா இருக்காங்க. அதனால வந்து நீங்க என்னதான் ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு என்னதான் கட்டுப்பாடு விதிச்சாலும் யாரோட ஃபேனாவானா இருக்கலாம். பட் ஆனா நீங்க இந்த வீடியோ பார்க்க வந்திருந்தீங்கன்னா மறக்காம உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அப்படியே வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஆல் ஆப்ஷனை மட்டும் எனேபிள் பண்ணிட்டு போங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் ஒரு நோட்டிபிகேஷன்ல உங்களுக்கு வந்து சேரும்.